यस्य स्मरणमात्रेण रामभक्तिः प्रजायते तं वन्दे रङ्गनाथार्यं रामायणपरायणम्. ஸ்ரீராமாயண மாமான் சதா சர்வகாலமும் ராமச்சிந்தனையிலேயே இருந்து ராமரை தவிர வேற எந்த தெய்வமும் தெரியாம ராமருக்காகவே வாழ்ந்து ராமநாம ஜபமே பண்ணி ஆயிரக்கணக்கான சங்கையில ஸ்ரீமத் ராமாயண பாராயணமே பண்ணி அந்த ராமாயணத்தை பக்த கோலாகலனுக்காக சமர்ப்பிச்சு ஆச்சரியமான ஒரு ஆச்சாரிய நிஷ்டையோட கூட அதே சமயத்துல அதனுடைய கர்த்தவியங்கள் எல்லாம் விடாம அது எல்லாத்தையும் நிறைவேற்றி அதே சமயத்துல வேத ஸ்ரத்த லௌகிக கர்த்தவியங்கள் வைதிக கர்த்தவியங்கள் எதுலையுமே கிஞ்சித்து கூட குறை வைக்காம எல்லாத்துலையும் இருந்து ஸ்ரீராமச்சந்திர பிரபு மாதிரி வாழ்ந்து ஆஞ்சநேய சுவாமி மாதிரி பக்தி பண்ணி பலமுறை ராமாயணத்தை மறுபடியும் லேखனம் பண்ணி இப்படி ஒரு பரம பவித்திரமான ஒரு வாழ்க்கையே நமக்கு பிரத்யக்ஷமா நம்ம கண்ணுக்கு தெரிகிற மாதிரி வாழ்ந்து காட்டிய மகான் ஸ்ரீ ராமாயண மாமா. நமக்கு வழிகாட்டுறதுக்கு தனியா அவர் உபதேசம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அவர் வாழ்க்கையே போதுமானது. எந்த குறையும் இல்லாத வாழ்க்கை. வாயை திறந்தா ராமர் பேச்சை தவிர வேற எந்த பேச்சும் கிடையாது. வாயை திறக்கவே மாட்டார். லோக விவகாரங்கள் அப்படின்னு அனாவசியமான பேச்சு கிடையாது, அனாவசியமான வம்பு கிடையாது. சகிருதயமான சில பக்தாள்கிட்ட ராம குணங்களை பேசுவார், ராமச்சிந்தனை, குருநாதாளை பத்தி பேசுவார். அவரை பொறுத்த வரைக்கும் குருநாதாள் ராமர் வெவ்வேற கிடையாது. குருநாதாளே பிரத்யக்ஷ ராமச்சந்திரன்.